Hi everyone, welcome to TNPSC Academy. Myself Sivachandran, Honorary Faculty for Indian Polity. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் TNPSC Group 1, Group 2 Indian Polity சிலபஸை எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். சிலபஸில் என்ன இருக்குது, ஒரு டாப்பிக்கு கீழே என்னென்ன ஏரியாஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டீகோட் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மோரார்லெஸ் சிமிலரான சிலபஸ் தான். இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறோம், 200 கொஸ்டின்லேருந்து பாலிட்டிக்கு எவ்வளோ கொஸ்டின், ஜியாகிரஃபிக்கு எவ்வளோ கொஸ்டின், ஹிஸ்ட்ரிக்கு எவ்வளோ கொஸ்டின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் அவங்க ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கிட்ட இருப்பாங்க. +or- 2 கொஸ்டின்ஸ் வரலாம். அந்த வகையில் பாலிட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 40 கொஸ்டின் வெறுமனே இந்த சிலபஸ்லேருந்து மட்டும் வரப்போகுது குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் மெயின்ஸுக்கும் வரல சிமிலர் டாபிக்ஸ் தான் இருக்கும், இதே ஏரியாஸ் தான். ஸோ ப்ரிலிம்ஸ் கவர் பண்ணும்போது மெயின்ஸுக்கும் நமக்கு கவர் ஆகும். சிலபஸில் ஃபஸ்ட்டு இந்த பாலிட்டி சிலபஸை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சிலபஸ், கான்ஸ்டியூஷன் புக் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதிலிருந்து கிட்டத்தட்ட 90% ஆஃப் த சிலபஸ் அப்படியே கவர் ஆகும் இந்தியன் பாலிட்டிக்கு. ப்ளஸ் நான் கான்ஸ்டியூஷன் இல்லாத அதர் தான் கான்ஸ்டியூஷன் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நித்தி ஆயோக் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன், ஓகே, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்காது, பட் இந்தியன் பாலிட்டி சிலபஸில் இருக்குது. ஸோ இது ஒரு நான் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு 10% கவர் ஆகும். கொஸ்டினும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். நான் கான்ஸ்டியூஷனல் ஏரியாவில் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆனால் கம்மியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பட் மோரார்லெஸ் எப்படி சிலபஸ் ஃபுல்லாக கான்ஸ்டியூஷனை ஃபுல்லாக நம்ம வச்சுருக்கோமோ அதே மாதிரி கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் 90% ஆஃப் த சிலபஸ். கான்ஸ்டியூஷன் தாண்டி நான் கான்ஸ்டியூஷன் பட் ரிலேட்டட் டு கான்ஸ்டியூஷன் ஒரு 10% இந்தியன் பாலிட்டி சிலபஸில் இருக்குது. இதுதான் நம்மளோட சிலபஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் இருக்கும். ப்ரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பின் முகவுரை அப்படின்னு இருக்கும். இந்த முகவுரை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த முகவுரை அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தோட ப்ரிஃபேஸ் மாதிரி. எந்த புக்கை எடுத்து திருப்பினாலும் அதில் அவங்க அப்படி தான் போட்டிருப்பாங்க, முகவுரை, ப்ரிஃபேஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு ப்ரியாம்பிள் இருக்குது. ப்ரியாம்பிளில் நம்ம முகவுரையில் பார்க்க வேண்டியது, ப்ரியாம்பிளில் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பர்பஸ் ஆஃப் ப்ரியாம்பிள். இந்த முகவுரை வச்சுக்க வேண்டிய அரசியலமைப்பு புத்தகத்துக்கு முகவுரை ப்ரியாம்பிள் வச்சிருக்க வேண்டிய அவசியம் என்ன, பர்பஸ் என்ன, அதோட நோக்கம் என்ன, இதை நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது இல்லாமல் வேறு என்ன சிலபஸில் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படியே இருக்கும். சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், என்னென்ன சிறப்பு கூறுகள் இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு. ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் நிறைய நாடுகளில் இருந்து பாரோ பண்ண ஒரு கான்ஸ்டியூஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன்லேயே லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்மளோட தான். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன், இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன். அப்போது கொஸ்டினில் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் வருது. முக்கிய கூறுகள், சிறப்பு கூறுகள்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே இருந்து தான் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ப்ரியாம்பிள்ல இருந்தும் சேலியன் ஃபீச்சர்ஸ்லேருந்து தான் வரும். போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூலரிசம் பற்றி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. செக்யூலரிசம் ப்ரியாம்பிளில் அந்த வார்த்தை செக்யூலர்ன்ற வார்த்தையே இருக்கும். அதே மாதிரி டெமோக்ரஸி, ரிபப்ளிக், சாவரின், ஓகே, இந்த மாதிரியான வார்த்தை, சோசியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், இது எல்லாமே ப்ரியாம்பிளில் இருக்கும். அதே மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லையும் இந்த மாதிரி இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா என்ன, கான்ஸ்டிடியூஷனலிசம்னா என்ன, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா என்ன, ஓகே, ஃபெடரலிசம்னா என்ன, யுனைட்ரினா என்ன, இதெல்லாம் ஃபீச்சர்ஸில் கவர் ஆகக்கூடியது. கான்செப்சுவல் அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில்
எங்கேருந்து வருதுன்னா இந்த 2 ஏரியாவில் மேஜராக வரும். இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக சிட்டிசன்ஷிப்ல இருந்து மினிமமாக 2 கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சிட்டிசன்ஷிப் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. குடியுரிமை பற்றி நம்ம படிச்சுக்கிறது, எப்படியெல்லாம் குடியுரிமை கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், குடியுரிமை எப்படிலாம் இழப்போம் அப்படிங்கிறத படிப்போம். கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் படிக்கிறப்போ ஒன் மோர் பாயிண்ட் என்ன சேர்த்து படிப்போம் அப்படின்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்திருக்கும். குடியுரிமை சட்டம் 1955. அதுலேயும் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்க சிட்டிசன்ஷிப் மாதிரி சேம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். எப்படி பை பர்த் மூலம் எப்படி வாங்குறது, வாரிசின் அடிப்படையில் எப்படி குடியுரிமை வாங்குறது அப்படின்னு சொல்லி இது ரெண்டையுமே சேர்த்து நம்ம படிக்கணும். கொஸ்டின்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ முக்கியமான ஏரியா அப்படின்னா அது ஃபண்டமெண்டல் ரைட். டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் பாலிட்டி, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்தியன் பாலிட்டி சிலபஸில் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து கொஸ்டின் வராமல் அந்த கொஸ்டின் பேப்பர், அந்த டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின் பேப்பர் இருக்கவே இருக்காது. ஒரு வருஷத்தில் 20 எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி நடத்துகிறாங்க. 20 எக்ஸாமினேஷனில் இந்தியன் பாலிட்டி ஒன் ஆஃப் த சிலபஸ் அப்படின்னா 20 எக்ஸாமினேஷன்லையுமே ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 6 கேட்டகரியாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்டோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். 6 கேட்டகரிஸாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. லாஸ்ட்டாக அதுக்குள்ளே கடைசியாக கான்ஸ்டியூஷனல் ரெமெடி இருக்கும். அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது எல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கவர் பண்ணி பார்த்துருவோம் சிம்பிளாக. இது இல்லாமல் அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டிங்கிறது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன், அடிப்படை கடமைகள்ங்கிறது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இல்லை, பின்னாடி சேர்க்கப்பட்ட உறுப்பு தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது. ஸோ அடிப்படை கடமைகள் எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வந்தோம், எந்த வருஷம் எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து சேர்த்தோம், என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் அடிப்படை கடமையாக இருக்குது, எது இருக்க வேண்டியது இல்லை. உதாரணமாக ரைட் டு ஓட். ஓகே, ஓட்டு போடுறது நம்மளோட கடமை அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய நேரங்களில் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய என்ஜிஓஸ் அதை பண்ணுறாங்க. ஆனாலும் அதை ஒரு கடமையாக நம்மக்கிட்ட இல்லை. போன வருஷத்துக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் அதை கேட்டிருந்தாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டியில் எது இல்லை அப்படின்னு ரைட் டு ஓட் கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி அப்போ அடிப்படை கடமைகள் எப்போ வந்தது, எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது. தென் டிபிஎஸ்பி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டிபிஎஸ்பி அப்படிங்கிறதுல 3 கேட்டகரி பிரின்சிபிள்ஸ் இருக்குது. காந்தியன் பிரின்சிபிள் இருக்குது, ஓகே, இன்டலெக்சுவல் பிரின்சிபிள் இருக்குது, சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள் இருக்குது. டைரெக்டாக ஆர்டிகிள் கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து டிபிஎஸ்பியில் அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் தான் கேள்வி வரும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டிபிஎஸ்பி ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக். இது இல்லாமல் இன்னொரு மேஜரான ஏரியா இருக்குது. ஓகே, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து சிவிக்ஸ், குடிமையல்னு சொல்லி தான் இந்தியன் பாலிட்டியை படிச்சிருப்போம். இப்போது அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, அது இல்லாமல் கொஞ்சம் காலேஜ் போனதுக்கப்புறம், காலேஜ் முடித்ததுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, பார்க்கக்கூடிய வீடியோஸ், பேப்பரில் டிவியில் பார்க்கக்கூடியதுலேருந்து நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, யூனியன் கவர்மெண்ட் அல்லது ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு, எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஒரு மாநிலத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி லோக்கல் லெவலில் ஒன்று இருக்கும். அதை நம்ம லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். கிராமப்புறத்துக்கு தனியாக இருக்கும், நகர்ப்புறத்துக்கு தனியாக இருக்கும், ஊராட்சி தனியாக இருக்கும், நகராட்சி தனியாக இருக்கும். பொதுவாக நம்ம அதை லோக்கல் கவர்மெண்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒன்றிய அரசில் நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னா, பிரசிடென்ட் படிப்போம், லோக்சபா படிப்போம், ஓகே, மக்களவை, ராஜ்யசபா படிப்போம், மாநிலங்களவை படிப்போம், அதுக்கப்புறம் பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் பற்றி படிப்போம், தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பற்றி படிப்போம், அமைச்சரவை குழு. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து சிஏஜி, கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, கணக்காளர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபர்ஸ்ட் லா ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறது, முதன்மை சட்ட அலுவலர். ஓகே, இந்த பிரைம் மினிஸ்டர்னா யாரு, பிரசிடென்ட்னா யாரு, இவங்கெல்லாம் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, லோக்சபா ராஜ்யசபாக்கு மெம்பர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா யாரு, எப்படி அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க, பொதுவாக இவங்களோட அப்பாயின்மெண்ட் என்ன, ஓகே, இந்த இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட அப்பாயின்மெண்ட் என்ன, அதுக்கப்புறமா சேலரிஸ் எப்படி, அவங்களோட டேர்ம்ஸ் என்ன,
அவங்களோட டென்யூர் என்ன, அவங்களோட ரிமூவல் எப்படி, அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த யூனியன் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு பெரிய மேஜர் ஏரியா கவர் ஆகும். அதே மாதிரி அப்படியே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். ஓகே, இங்கே கவர்னர்னு ஒருத்தர் இருப்பார், இங்கே லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒன்று இருக்கும் லோக்சபா மாதிரியே. ஓகே, ராஜ்சபா மாதிரி இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். இங்கே பிஎம்க்கு பதில் சிஎம் இருப்பார், அதே அமைச்சரவை குழு இங்கேயும் இருக்கும். சிஏஜி இங்கே இருக்க மாட்டார், அது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ். ஏஜி அட்டார்னி ஜெனரலுக்கு பதில் இங்கே அட்வொகேட் ஜெனரல்னு ஒருத்தர் இருப்பார், மாநிலத்துக்கு முதன்மை லா ஆஃபீஸராக இருப்பார், அவர் சட்ட அலுவலராக இருப்பார். இதே மாதிரி இப்போ கவர்னருக்கும் சிஎம்க்குமான ரிலேஷன்ஸ் என்ன, இவங்களுக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்குமான ரிலேஷன் என்ன, சிஎம்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் ரிலேஷன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள், இவங்களோட அப்பாயின்மெண்ட் என்ன, ரிமூவல் என்ன, டென்யூர் எப்படி, எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க, எத்தனை வருஷம் பதவியில் இருப்பாங்க, என்ன கண்டிஷன்ஸில் பதவியில் இருப்பாங்க, இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அல்லது லோக்சபாக்குள்ள என்னென்ன டிவைசஸ் இருக்குது, என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலிங் அட்டென்ஷன் மோஷன், ஓகே, அட்ஜான்மெண்ட் மோஷன், என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் இருக்குது, மோஷன் ஆஃப் தேங்க்ஸு, நோடி ஏடிஎம் மோஷன், இது மாதிரியான எல்லா டிவைசஸையும் நம்ம படிப்போம். மோரார்லெஸ் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு சிமிலரான டிவைசஸ் தான் இருக்கும். இந்த லோக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பில் நம்ம படிக்க மாட்டோம். ஓகே, லோக்கல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் தான் படிப்போம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிராம் சபானா என்னன்னு படிப்போம், கிராம் சபை அப்படின்னா என்ன அப்படின்னு படிப்போம், பஞ்சாயத் அப்படின்னா என்னன்னு படிப்போம். ஓகே, பஞ்சாயத்து யூனியன்னா என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி நகர் பஞ்சாயத்துனா என்ன, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டினா என்ன, அதுக்கப்புறம் கார்பரேஷன்னா என்ன. ஓகே, இங்கே எப்படி மெம்பர்ஸ் எலெக்ட் ஆகுறாங்க அதான் முக்கியம். கார்பரேஷன்னா கவுன்சிலர்ஸ் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க, யார் வந்து கவுன்சிலர் எலெக்ட் பண்ணுவா. கார்பரேஷன்னா மேயர் இருப்பார், மேயர் எப்படி எலெக்ட் ஆகுறாங்க, அப்புறம் ஓவராலாக இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இதுதான் மேஜரான ஏரியா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஃபண்டமெண்டல் ரைட், டிபிஎஸ்பி முக்கியமான ஏரியா, இது கொஞ்சம் பெரிய ஏரியா அஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸில் இது இல்லாமல் கொஸ்டின்ஸ் இருக்கவே இருக்காது. மெயின்ஸில் கட்டாயமாக பார்லிமெண்ட் பற்றி கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் பார்லிமெண்ட் பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருந்துகிட்டே இருக்கிறதுனால கொஸ்டின்ஸ் எப்பயுமே பிரசிடென்ட் பற்றியோ அல்லது பிரைம் மினிஸ்டர் டியூட்டியோ அல்லது லோக்சபாவில் இருக்கக்கூடிய டிவைசஸ், ராஜ்சபாவில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, பார்லிமெண்ட்ரி கமிட்டியோ, இது மாதிரி ஏதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, மெயின் ப்ரிலிம்ஸில் கட்டாயமாக பார்லிமெண்ட் பற்றி பிரசிடென்ட் பற்றி கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்குறது மோஸ்ட்லி இருக்கும். டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கிள் வச்சு கொடுத்து கேட்குறது இருக்கும். இப்போ இன்னொரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமானது தான். இது அந்தந்த மாநில மக்களுக்கான அரசு, இது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுக்கான அல்லது எல்லா மாநிலத்துக்குமான அரசு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன் என்ன, இவங்க ரெண்டு பேருக்குமான உறவுகள் என்ன, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகள் என்ன, அதில் என்னென்ன உறவுகள்லாம் பார்ப்போம் அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, நிர்வாக உறவுகள் எப்படி இருக்குது, சட்ட உறவுகள் எப்படி இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது, எது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்குமான ரிலேஷன்ஸ். இந்த கேட்டகரிஸில் இந்த டைப்பில் இவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் காமனாக சொல்லுவோம் நம்ம, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது கூட அடிஷ்னலாக ஃபைனான்சியல் ரிலேஷன், ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஃபைனான்சியல் ரிலேஷன் கட்டாயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு நிறைய டைம் வந்து ஃபைனான்சியலாக யூனியன் கவர்மெண்ட்லேருந்து பணம் வரல அப்படிங்கிறத நியூஸ் பேப்பரில் நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. அதுதான் அது. அந்த ஃபைனான்சியலாக சென்டர் அண்ட் ஸ்டேட்டு எப்படி இயங்குறாங்க, எப்படி செயல்படுறாங்க, யாருக்கு அதிக பவர் இருக்குது, யார் கொடுக்குற இடத்துல இருக்கா, யார் வாங்குகிற இடத்துல இருக்கா, யார்கிட்ட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, எந்தெந்த டைமில் ஸ்டேட்டோட கண்ட்ரோல் சென்டர்கிட்ட இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம டிகோட் பண்ணி சிலபஸில் படிச்சுட்டே இருப்போம் அப்படியே. இது ஒரு மேஜரான ஏரியா. ஓகேவா, இதில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது முக்கியமான ஏரியா. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஏரியா ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா. ஜுடிஷியரி அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், சுப்ரீம் கோர்ட் ஒன்று இருக்கும், ஹை கோர்ட் ஃபார் எவரி ஸ்டேட் இருக்கும், அல்லது 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து கூட இருக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் எப்படி அவங்கள நியமனம் செய்கிறாங்க, யார் அவங்கள நியமனம் செய்கிறா, அவங்களுக்கான சம்பளத்தை யார் முடிவு பண்ணுறா, எவ்வளோ சம்பளம்னு யார் ஃபிக்ஸ் பண்ணுறா,
அவங்க எவ்வளோ காலத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாகவே இருப்பாங்க அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜாகவே இருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஹைகோர்ட் ஜட்ஜா அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு நீதிபதிகளை நியமனம் செய்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அவங்களோட ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன, அப்புறம் அவங்களோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதை பார்த்துட்டோம்னா ஜுடிஷியரி முடிஞ்சிடும். ஓகேவா? இதில் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷன்லேயே. கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்ற தலைப்புக்கு கீழே பார்ப்போம். அதில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, ஃபைனான்ஸ் கமிஷன் பார்ப்போம், எலெக்ஷன் கமிஷன் பார்ப்போம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்ப்போம். அதில் யூபிஎஸ்சி தனியாக இருக்குது, ஸ்டேட் பிஎஸ்சி தனியாக இருக்குது, ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கூட இருக்குது. 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வச்சுக்கலாம். அதை நம்ம ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய பாடிஸ், அதை கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறோம். அதையும் நம்ம பார்ப்போம். இது இல்லாமல் நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னாலே இது எல்லாமே 90% ஆஃப் த சிலபஸ் கவர் ஆயிரும். ரிமைனிங் 10% எங்கே வரும் அப்படின்னா, அதுலேயும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரும். உதாரணமாக எங்கே கவர் ஆகும் அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கவர் ஆகும். அதில் நேஷனல் லெவல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது, அப்புறம் ஸ்டேட் லெவல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி கமிஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அல்லது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அது கான்ஸ்டியூஷனலோ நான் கான்ஸ்டியூஷனலோ, அது எதுக்கு கீழே எப்படி மேஜராக பிரித்து பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாக ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு அல்லது கான்ஸ்டியூஷன், அது எப்படி கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க, யார் அப்பாயின்ட் பண்ணுறா, சேர்மன் ப்ளஸ் மெம்பர்ஸ், அவங்களோட சேலரிஸ், ஓகே, அவங்களோட டென்யூர், அவங்களோட டேர்ம், அதுக்கப்புறம் அவங்களோட ரிமூவல், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஹெட்டுக்கு கீழே இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துடலாம். இது இல்லாமல் நித்தி ஆயோக் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இதில் கவர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. இன்னொரு முக்கியமான ஏரியா சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடியது, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பாலிட்டி சோசியல் சர்வீஸில் கூட அது சோசியல் இஷ்யூஸில் கூட அது வந்துடும். சோசியல் இஷ்யூ டாபிக் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸ்லையும் கவர் ஆகக்கூடியது. அது வந்து கரப்ஷன். கரப்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கரப்ஷன், காசஸ் ஆஃப் கரப்ஷன், இம்பேக்ட் ஆஃப் கரப்ஷன், மெஷர்ஸ் டேக்கன் பை த கவர்மெண்ட், இதெல்லாம் சோசியல் இஷ்யூஸில் படிச்சுப்போம். இங்கே பாலிட்டியில் என்ன படிப்போம் அப்படின்னா, அந்த ஆங்கிளில் படிக்காமல் கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது. ஓகே, உதாரணமாக இப்போ லோக்பால், லோக் ஆயுக்தா, இந்த இன்ஸ்டிடியூஷனை எப்படி கான்ஸ்டிடியூட் பண்ணுறாங்க, அவங்க மெம்பர்ஸ் பிரசிடென்ட்டையோ மெம்பர்ஸையோ எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, இந்த ப்ரொசீஜர் எல்லாம் நம்ம படிப்போம். ஓகே, கரப்ஷன் சம்மந்தமாக இதே மாதிரி மற்ற கரப்ஷன் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷனும் கொஸ்டினில் வரும். ஓகே, இப்போ நமக்கு தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா விஜிலன்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கும். ஓகே, அது அந்தளவுக்கு விட விஜிலன்ஸை விட நமக்கு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னா கூட ஒரு 2 years ஒன்ஸ் ஆகுது குரூப் 2லேயோ குரூப் 1லேயோ லோக்பால் லோக் ஆயுக்தா பற்றி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம சிலபஸில் இருக்கிறது கன்சியூமர் ஃபோரம். ஓகே, கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரம்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த கன்சியூமரும் சோசியல் இஷ்யூஸில் படிப்போம். சோசியல் இஷ்யூஸில் படிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டாபிக் உமன் எம்பவர்மெண்ட், அதுவும் பாலிட்டியில் கவர் ஆகும். ஓகே, இதுதான் நம்மளோட இந்தியன் பாலிட்டி டிஎன்பிசி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ். இந்த சிலபஸை தான் நம்ம இப்போ ஓரளவுக்கு ஒரு டாபிக் கீழேயும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? கூட்டாட்சியின் அடிப்படை, மத்திய மாநில அரசு உறவுகளாக இருக்கட்டும், உள்ளாட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், சட்டமன்றமாக மாநில சட்டமன்றமாக இருக்கட்டும், மத்திய பாராளுமன்றமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஒன்னொன்றுக்கும் கீழே என்னென்ன படிக்கணும், என்னென்ன ஏரியாஸ் கவர் ஆகும். இந்த 40 கொஸ்டின் எந்த ஏரியாஸ்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, மேஜராக கேட்கக்கூடியது பார்லிமெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், இதில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் அங்கங்கே ஒன்று கொஸ்டின் எடுத்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து இங்கேருந்தே வந்துடும். 10 கொஸ்டின்ஸ் வந்து வேறு சின்ன சின்ன டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின். அது எவ்ரி இயர் கேட்க மாட்டாங்க, ரேண்டமாக 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3 வருஷத்துக்கு ஒரு முறை கேட்பாங்க. இது வரைக்கும் அப்போ நம்ம இந்தியன் பாலிட்டியோட சிலபஸை டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். இப்படி தான் நம்ம அதை டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இதை தான் நம்மளோட மெட்டீரியலில் படித்து தெரிஞ்சுக்கணும். இப்படி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 40 கொஸ்டினையும்
ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்தியன் பாலிட்டியோட சிலபஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.